Taste the Daily. Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. காக்காத்தோப்பு பாலாஜியை என்கவுண்டர் பண்ணதை பற்றி நம்ம கேள்வி கேட்குறதோ ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ரவுடிகள் விஷயத்தில் அதை நம்ம செய்யக்கூடாது. அவர் மேலே பல கொலை வழக்குகள் இருக்குது, பல கொலை முயற்சி வழக்குகள் இருக்குது. குற்றப்பின்னணி உள்ளவங்க இருந்தாலே காவல்துறை இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதுக்கு அடிப்படையில் சில காரணங்கள், அதை நம்ம ஆராய்ச்சி செய்யக்கூடாது. அதுதான் நாட்டுக்கு நல்லது. இந்த என்கவுண்டருங்கிற ஒரு ஆயுதம் இருந்தால் தான் இவர்களால் சமுதாயத்துக்கு வரக்கூடிய கேடுகளை நம்ம தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வேற ஒரு விஷயம். என்கவுண்டர் வருங்காலத்தில் வரக்கூடிய குற்றங்களை தடுக்கும். இப்போ ஒரு என்கவுண்டர் போட்டாங்கன்னா மற்ற ரவுடிஸ் எல்லாம் சரண்டர் ஆகி ஓடிடும். அது ஒரு பயத்தை உருவாகும். என்கவுண்டர் மட்டுமே தீர்வு கிடையாதுங்கிறாங்களே சார்? இல்லை, என்கவுண்டரும் ஒரு தீர்வு. காக்காத்தோப்பு பாலாஜியும் சம்போ செந்திலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகப்பெரிய. அதனால காக்காத்தோப்பு பாலாஜி சம்போ செந்தில எந்த டைம்ல எப்படி பழி வாங்கலாங்கிறதுக்கு காத்து. ஆனா சம்போ செந்தில் எங்க இருக்காருன்னு யாருக்குமே இல்ல. சம்போ செந்தில் ஒளிஞ்சு இருக்கிறது காக்காத்தோப்பு பாலாஜி நம்மளை காலி பண்ணிடுவாங்கிறதுக்காகவோ ஒளிஞ்சிருக்கானோங்கிற ஒரு சந்தேகமும் காவல்துறைக்கு இருக்கும். அதனால இவன் காலி பண்ணா தான் அவன் வெளியில வருவான். ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு முன்னாள் காவல்துறை அதிகாரியும் வழக்கறிஞருமான திருமிகு வரதராஜன் வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியை போலீஸ் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இந்த என்கவுண்டர் எதற்காக நடந்தது, இந்த பின்னணி எங்களுக்காக சொல்லுங்கள் சார். காக்காத்தோப்பு பாலாஜியை என்கவுண்டர் பண்ணதை பற்றி நம்ம கேள்வி கேட்குறதோ ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ரவுடிகள் விஷயத்தில் அதை நம்ம செய்யக்கூடாது. சமுதாய நலனை நம்ம பார்க்கணும். அவர் மேலே பல கொலை வழக்குகள் இருக்குது, பல கொலை முயற்சி வழக்குகளும் இருக்குது. அவர் ஒரு எந்தவித இதுவும் இல்லாமல் குற்றப்பின்னணி இல்லாத ஒரு மனிதர் இல்லை. குற்றப்பின்னணி உள்ளவங்க இருந்தாலே காவல்துறை இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதுக்கு அடிப்படையில் சில காரணங்கள் இருக்கும். அதை நம்ம ஆராய்ச்சி செய்யக்கூடாது. அதுதான் நாட்டுக்கு நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரவுடிகளை பற்றியும் இந்த கூலிப்படைகள் பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். அதில் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள நீங்கள் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்காம நீங்களே எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் போட்டு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அங்கே கோர்ட்டில் நடக்கிற விஷயங்கள் இவங்க யாருக்கும் தெரியாது. நான் வழக்கறிஞராக இது காவல்துறையிலிருந்து இவங்களுடைய நடவடிக்கையும் பார்த்துருக்கேன். வழக்கறிஞராக இருந்து இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல என்னென்ன சிரமங்கள் இருக்குன்னு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ரவுடிகளுக்கு காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு கோர்ட்டுக்கு கொண்டு வந்தால் எந்த சாட்சியும் தைரியமாக சொல்ல மாட்டாங்க. அப்படியே சாட்சிகள் மீறி தைரியமாக சொன்னாங்கன்னா அவர்கள் உயிருக்கு இவங்களால் ஆபத்து. அதனால தான் எந்த காவல்துறையில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த என்கவுண்டருங்கிற ஒரு ஆயுதம் இருந்தால் தான் இவர்களால் சமுதாயத்துக்கு வரக்கூடிய கேடுகளை நம்ம தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள விஷயம். என்கவுண்டர் வருங்காலத்தில் வரக்கூடிய குற்றங்களை தடுக்கும். இப்போ ஒரு என்கவுண்டர் போட்டாங்கன்னா மற்ற ரவுடிஸ் எல்லாம் சரண்டர் ஆகி ஓடிடுவாங்க. அது ஒரு பயத்தை உருவாக்கும். என்கவுண்டர் மட்டுமே தீர்வு கிடையாதுங்கிறாங்களே சார்? இல்லை, என்கவுண்டரும் ஒரு தீர்வு. என்கவுண்டர் மட்டுமே தீர்வுங்கிறது இல்லை, என்கவுண்டரும் ஒரு தீர்வு. ஏன்னா என்கவுண்டர் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க, நொட்டோரியஸ் ரவுடிஸை தான் சொல்லுவாங்க. அதனால நொட்டோரியஸ் ரவுடிக்கு என்கவுண்டர் தான் தீர்வு. எப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ 2 விஷயம் தமிழ்நாட்டில் நடந்ததில்ல. டெக்காய்டின்னு ஒரு அஃபென்ஸ் இருக்குது. அவங்க ரவுடிகள் இல்லை, அவர்கள் கொள்ளையர்கள். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம் இந்த சைடு இருக்கக்கூடியவங்க இந்த டெக்காய்டிங்கிறதுல ரொம்ப பிரபலமானவங்க. அதே மாதிரி வெளி மாநிலங்கள்லேருந்தும் டெக்காய்டிஸ் இங்கே வருவாங்க. வெளி மாநிலத்தில் 80களில் அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து நிறைய டெக்காய்டிஸ் இங்கே வந்தாங்க. ஸ்டூவர்ட்புரம். அப்போ அந்த ஸ்டூவர்ட்புரம் வரும்போது ஸ்டூவர்ட்புரத்து உள்ளே போய் இப்போ அவங்கள இங்கே நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னு வைங்க, அவங்க வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது பெயில் வாங்கிட்டு போயிடுவாங்க. பெயில் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள திரும்பி நீங்கள் போலீஸ் போய் அவங்கள உள்ளே நுழைஞ்சு பிடிக்கவே முடியாது. ஏன்னா அது ஒரு ஆபத்தான இடம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெளி மாநில டெக்காய்டிஸ் இருந்தாங்கன்னா ஒருத்தர் 2 பேர் என்கவுண்டரில் சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள கொள்ளையர்களுக்குள்ள
தமிழ்நாடு போகாதீங்க இங்கே சுடுறாங்கன்ட்டா வரவே மாட்டாங்க. இதே மாதிரி தான் பவாரியா கேங்கை வந்து ஜாங்கிட்டு போய் சுட்டார். அதுக்கப்புறம் பவாரியா கேங்கு தமிழ்நாட்டு உள்ளேயே வரல. அப்போ வெளிமாநிலத்து குற்றவாளிகளுக்கான என்கவுண்டருங்கிறது ஒரு குற்றத்தை தடுக்கக்கூடிய விஷயத்துக்கு உதவி செய்யும். சரி, உள்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு அரசியல் பின்புலத்தில் வந்துடுறாங்க. முக்கால்வாசி ரவுடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் பின்புலங்கிறது வெளியில் உங்களுக்கு தெரியலைனாலும் பின்னாடி இருக்கும். அவர்களை ஒரு அரசியல்வாதி இயக்குவான், ஒரு அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கு. அப்போ அவர்களுக்கு ஊக்கம் என்ன வந்துடும், நம்ம உள்ளே போகாமல் இவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துடும். அதில் தான் சில ரவுடிகள்லாம் மிக பிரபலமாகுறாங்க. இப்போ சம்போ செந்தில் பிடிக்கவே முடியல. ஆமாம், இதில் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அவனை பிடிக்கவே ஆள் அப்ஸ்கான்னு சொல்கிறாங்க. அப்ஸ்காண்டிங்னா அதுக்கு பல காரணங்கள். இப்போ போலீஸ் பார்க்கக்கூடிய காரணங்கள் என்னென்னா, இப்போ இருக்கான் இல்லை, இப்போ காக்காத்தோப்பு பாலாஜி காக்காத்தோப்பு பாலாஜியும் சம்போ செந்திலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகப்பெரிய எதிரிகள், ரிவால்ரி. அதில் வந்துக்கிட்டு காக்காத்தோப்பு பாலாஜியுடைய கூட்டாளிகள் எல்லாம் சம்போ செந்தில் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஓகே, குண்டு வச்சு இதை வச்சு கொலை பண்ணிட்டான். அப்போ காக்காத்தோப்பு பாலாஜி வந்து சம்போ செந்தில் விடவே கூடாது, பழிவு இருக்கணுங்கிற இதில் இருக்கான். காவல்துறை என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பண்ணலாம் எப்படின்னா, காக்காத்தோப்பு பாலாஜி உயிரோடு இருந்தால் சம்போ செந்தில் வந்து சரண்டர் ஆக மாட்டான். இப்போ சம்போ செந்தில் என்ன பயப்படுறான், வெளியில் வந்தால் இவன் காலி பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து காக்காத்தோப்பு பாலாஜியுடைய அம்மா சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ காக்காத்தோப்பு பாலாஜியுடைய கூட்டாளியவே வந்து இவன் கொலை பண்ணியிருக்கான் சம்போ செந்தில். ஓகே, அதனால் காக்காத்தோப்பு பாலாஜி சம்போ செந்தில் எந்த டைம்லையாவது எப்படி பழி வாங்கலாங்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் சம்போ செந்தில் எங்கே இருக்காருன்னு யாருக்குமே இல்லை. சம்போ செந்தில் ஒளிஞ்சிருக்கிறது காக்காத்தோப்பு பாலாஜி நம்மளை காலி பண்ணிடுவாங்கிறதுக்காகவும் ஒளிஞ்சிருக்கானுங்கிற ஒரு சந்தேகமும் காவல்துறைக்கு இருக்கும். ஓகே ஓகே, அதனால் இவன் காலி பண்ணா தான் அவன் வெளியில் வருவான். அப்போ அவனுக்கு வந்து திருவேங்கடத்தவங்க என்கவுண்டர் போட்டாங்க. ஆமாம், சம்போ செந்தில் நாளைக்கு நம்ம ஆஜரானா திருவேங்கடம் மாதிரி நம்மளையும் போட்டுருவாங்கங்கிற ஒரு பயம். ஓகே, ரெண்டாவது பயம் வந்து காக்காத்தோப்பு பாலாஜி நமக்கு எதிரி, அவன் கூட்டாளிகள் எல்லாம் போயிருப்பான், காரில் வரும்போதே குண்டு போட்டு காலி பண்ணாங்க. அப்போ நம்மளை அவன் விட மாட்டான். அப்படிங்கும்போது இந்த உயிருக்கு பயந்து கூட அவன் சரண்டர் ஆகாமல் இருக்கான். ஏன்னா இந்த மாதிரி ரவுடிகளுக்கு ஜெயிலு இதெல்லாம் சாதாரண விஷயம். அவங்க ஜெயிலுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க, போலீஸ் என்கவுண்டருக்கு பயப்படுவாங்க. இல்லை கூட இருந்த அவங்களுடைய ரவுடி எதிரிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பயப்படுவாங்க. அதனால் காக்காத்தோப்பு பாலாஜி வந்து அவன் மேலே நிறைய வழக்குகள் இருந்தாலும் 5 கொலை, மற்றபடி கொலை முயற்சி இதெல்லாம் இருந்தால் 12 குண்டாஸ் வரைக்கும் இருந்தாங்க. ஆமாம், இருந்தாலும் இவ்வளவு இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவன் ஆக்டிவாக இல்லை. காக்காத்தோப்பு பாலாஜி இந்த வழக்குகள் எல்லாம் அவன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சம்போ செந்தில் இவங்க மாதிரி இன்னைக்கு அவன் ஆக்டிவாக இல்லை. அப்படி இருக்கும்போது அவனை ஏன் என்கவுண்டர் போடணும் அப்படிங்கிறது, மற்ற ரவுடிகளுக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும். இந்த கமிஷனர் வந்து அவர்கள் பாஷையிலேயே பதில் சொல்லுவோம்னு சொன்னது வந்து இந்த மாதிரி நொட்டோரியஸ் ரவுடிகளை களை எடுக்கணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அந்த முக்கியமான குற்றவாளி வர்றதுக்கு இவன் தடையாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கூட அவனை அவங்க வந்து சாப்பிட்டு சுட்டு இது பண்ணியிருக்கான். ஆனால் இதை வந்து எல்லோருமே பொதுமக்கள் எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது, ரவுடிகளுக்கு வந்து நீங்கள் சட்டம் எல்லாம் பேசாதீங்க, மற்ற இதங்கள்லாம் பார்க்காதீங்க. அவர்கள் எவ்வளவு அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை குடும்பங்கள் இருக்காங்கிறது உங்கள் பலருக்கு தெரியாது. அதனால் காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து சமுதாயத்தை காப்பதற்காக செய்யக்கூடியது. ஒரு என்கவுண்டர் பண்ணிட்டா காவல்துறைக்கு எத்தனை பிரச்சனைகள் வரும்னு பலருக்கும் தெரியாது. இவங்க மேலே 302 ஹைகோர்ட்டில் போடுவாங்க. 302 போட்டிங்கன்னா கொலை வழக்கு உங்கள் மேலே இவங்களே ரெஜிஸ்டர் பண்ணணும். ஹைகோர்ட் ஆர்டர் என்ன தெரியுமா, என்கவுண்டர் போட்டால் என்கவுண்டர் சுட்ட அதிகாரி மேலே காவல்துறை 302 எனக்கு இதுக்கு வழக்கு பதிவு செய்யும். கொலை முயற்சியா? கொலை 302 என்ன கொலை. ஸோ கொலை முயற்சி நான் சொல்கிறது பழைய 302, இப்போ புது சட்டம் வந்துருச்சு, இந்தியில் வந்துருச்சு, அது வாயிலே நுழையாது. அதனால தான் உங்களுக்கு ஐபிஎஸ்சி சொல்கிறேன். அந்த கொலை வழக்கு வந்து அவங்க மேலே அவங்களே பதிவு செய்யும். பதிவு செஞ்சு அதை விசாரித்து இல்லை அவங்க மேலே தப்பு இல்லைங்கிறது நிரூபிக்கணும். இதெல்லாம் செய்ய வேண்டியது அவங்களுக்கு தேவையா? அனாவசியமான தலைவலி தேவையா? அடுத்தது மனித உரிமையிலிருந்து நோட்டீஸ் வரணும். அகில இந்திய மனித உரிமை கமிஷன்லேருந்து வரும், மாநிலத்திலிருந்து வரும். அவர்களுக்கெல்லாம் ஆள் அனுப்பி பதில் சொல்லணும், என்கொயரி அட்டன் பண்ணணும். ஸோ காவல்துறை அதிகாரிகள் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நம்ம வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போகலான்னு நினைக்கலாம்ல. அப்போ இவ்வளவு பிரச்சனைகளை அவங்க ஏன் ஃபேஸ் பண்ணணும்னா, சமுதாயம் வந்து அமைதியாக இருக்கணும், ரவுடிகள்கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ரவுடிகள் சாம்ராஜ்யம் வந்து குரூப் அதான் சொல்லல, அருவாளை விட்டு வந்து கேட்க வெட்டலாம் அருவாளை வச்சு. இப்படிப்பட்ட ரவுடிகள்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்படி அரசியல்வாதிகளுக்கு வேறு பொறுப்பே கிடையாது. நான் சொல்கிறது எல்லா அரசியல்வாதிகளையும் தான் சொல்கிறேன்.
எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிகளுடைய தொடர்பு இருக்குது. ம். குற்றம் பண்ணவங்க இது பண்ணவங்க இவங்களோட தொடர்பு இருக்குது. அப்படி இப்படியெல்லாம் இருக்கும்போது காவல்துறையினுடைய பணிங்கிறது ரொம்ப கடினமானது. ஒரு பெரிய கொலை நடந்துட்டா காவல்துறை சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிம்பாங்க. அப்போ காவல்துறை இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால சில கடினமான முடிவுகளை எடுக்கணும். அந்த கடினமான முடிவுகள் சமுதாய நலனுக்காக எடுக்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால என்கவுண்டர் பண்ணும்போது என்கவுண்டர் யாரை பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கணும். அவன் மேலே கொலை வழக்கு இருக்குது, இது இருக்குது, பெரிய ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு வச்சுக்கோங்க. பல குற்றங்களை செய்த கொலையாள்னு வைங்க, யாருமே வாயத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட்டும் பண்ண வேணாம், எதிர்ப்பு மனசுக்குள்ளே என்னென்ன. இப்போ ஹைகோர்ட்டில் என்ன நடக்குதுங்கிறீங்க, திருநாட்டு போடுறாங்க என்கவுண்டரில். ஜட்ஜுங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பாங்க, கிரிமினல் ஆன்டிசெடன்ஸ் எடுங்கம்பாங்க, குற்றப்பின்னணி எடுங்கம்பாங்க. அதை பார்த்தோன்னா அமைதியாகிடுவாங்க. அவங்க மனசுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஓகே ஓகே. அப்போ சட்டம் அங்கே தடை அல்லாத மாதிரி ஜட்ஜுங்களே மனசாட்சின்னு இருக்குல்ல, அவங்களே தண்டிக்காமல் தான் விடுவாங்க. இதுதான் கரெக்டு. அதனால் அதே சமயத்தில் அப்பாவிகளை, தனக்கு பிடிக்காதவங்களை, அரசியல் ரீதியாக உள்ளவங்களெல்லாம் என்கவுண்டர் பண்ணிடக்கூடாது காவல்துறை. அதை மட்டும் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேரம் கொடுத்து பேசிய மக்கள் நன்றி. நன்றி.